மீரா இஸ் அ கேர்ள். அப்படின்னா என்ன? மீரா ஒரு பெண். இதுல எத்தனை வார்த்தை இருக்கு? மீரா இஸ் அ கேர்ள். 4 வார்த்தைகள் இருக்கு. மீரா என்பது ஒரு பெயரை குறிக்குது. இஸ் அப்படிங்கிற வார்த்தை மீராவின் தன்மையை குறிக்குது. ஏ அப்படிங்கிற அந்த லெட்டர் ஆர்டிக்கிள். கேர்ள் அப்படிங்கிற வார்த்தை பெண் என்ற அர்த்தம். இங்க மீரா இஸ் அ நவுன், இஸ் அப்படிங்கிற வார்த்தை வெர்ப், ஏ அப்படிங்கிற அந்த லெட்டர் ஆர்டிக்கிள், கேர்ள் அப்படிங்கிற அந்த வேர்ட் ஒரு நவுன். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். மீரா இஸ் அன் இன்டெலிஜென்ட் கேர்ள். ஷீ ஸ்டடீஸ் வெல். இந்த சென்டென்ஸ்ல ஷீ அப்படிங்கிற வேர்ட் ப்ரோனவுன், ஸ்டடீஸ் அப்படிங்கிற வார்த்தை வெர்ப், வெல் அப்படிங்கிற வார்த்தை அட்வர்ப், இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற வார்த்தை அட்ஜெக்டிவ். இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் அதோட பயன்பாட்டின் பிரகாரம் அழைக்கப்படுகிறது. அப்ப நவுன், ப்ரோனவுன், வெர்ப், அட்வர்ப், adjective, prepositions, conjunction, interjection அப்படின்னு பல பார்ட்ஸில் ஒரு சென்டென்ஸை நம்ம பிரிக்க முடியும். இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்று சொல்கிறோம். இது இல்லாத ஆர்டிகிள்ஸ் என்பதை பற்றியும் நம்ம கற்றுக்கலாம். நவுன், ப்ரோனவுன், வெர்ப், அட்வர்ப், adjective, prepositions, conjunction அண்ட் இன்டர்ஜெக்ஷன் பற்றி தனித்தனியாக விளக்கத்தோட பார்க்கலாம். முதல்ல நவுன்ஸை பற்றி பார்ப்போம். நவுன்ஸ். நவுன்ஸ் அப்படின்னா பெயர் சொல். சாதாரண வார்த்தையில் சொல்லணும்னா ஒரு பெயரையோ ஒரு பொருளையோ இல்லை ஒரு விலங்கை குறிக்கிற ஒரு சொல் பெயர் சொல். அதாவது ஒரு வாக்கியத்தில் இருக்கும் ஒரு நபர் அல்லது ஒரு விலங்கு அல்லது ஒரு இடம் அல்லது பொருள் பற்றி குறிக்கின்ற அந்த வார்த்தை நவுன் என்று அழைக்கப்படும். இங்கிலீஷ் டெஃபினிஷனை பார்க்கணும்னா we use naming words in sentences. Naming words are names of persons, places, animals and things. These words are called nouns. சரி, இதுக்கு வேற சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இப்ப பார்க்கலாம். மீரா இஸ் அ கேர்ள். த சன் இஸ் அ ஸ்டார். சூரியன் ஒரு நட்சத்திரம். சென்னை இஸ் அ சிட்டி. சென்னை ஒரு நகரம். த கேட் இஸ் அன் அனிமல். பூனை ஒரு விலங்கு. இந்த சொன்ன வாக்கியங்கள் எல்லாம் நான் சொன்ன டெஃபினிஷனை வச்சு எதெல்லாம் நவுன் அப்படின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். நவுன் என்றால் என்ன? ஒரு வாக்கியத்தில் வரும் ஒரு பெயரையோ ஒரு இடத்தையோ ஒரு விலங்கையோ அல்லது ஒரு பொருளையோ இந்த வார்த்தை குறிக்கும். நேம் ஆஃப் அ பர்சன், பிளேசஸ், அனிமல்ஸ் அண்ட் திங்ஸ் ஆர் நவுன்ஸ். சரி, இங்க பார்த்த இந்த சென்டென்சஸ்ல எதெல்லாம் நவுன்? முதல்ல மீரா இஸ் அ கேர்ள் என்ற வாக்கியத்தை பார்க்கலாம். மீரா ஒரு பெண். இங்க மீரா என்கிற வார்த்தை ஒரு பெயரை குறிக்கிறது. கேர்ள் என்பது பெண் என்பதை குறிக்குது. அப்ப இந்த வாக்கியத்துல மீரா என்ற வார்த்தையும் கேர்ள் என்ற வார்த்தையும் நவுன்ஸ். அடுத்த வாக்கியத்தை பார்க்கலாம். த சன் இஸ் அ ஸ்டார். சூரியன் ஒரு நட்சத்திரம். இந்த வாக்கியத்தில் எதை பற்றி சொல்லியிருக்கு? சூரியன்ங்கிற நட்சத்திரத்தை பற்றி சொல்லியிருக்கு. இங்க சன், ஸ்டார் ஆகிய இந்த 2 வார்த்தைகளும் நவுன்ஸ். சென்னை இஸ் அ சிட்டி. சென்னை ஒரு நகரம். இந்த வாக்கியத்தில் ஒரு இடத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. சென்னை அப்படிங்கிற இடத்தை பற்றி சொல்லியிருக்கு. இங்க சென்னை மற்றும் சிட்டி ஆகிய இந்த 2 வார்த்தைகளும் நவுன்ஸ். த கேட் இஸ் அன் அனிமல். பூனை ஒரு விலங்கு.
இந்த வாக்கியத்துல ஒரு விலங்கை பற்றி கூறப்படுகிறது. பூனை என்பது விலங்கு. எனவே கேட் மற்றும் அனிமல் ஆகிய இந்த இரண்டு வார்த்தைகளும் நவுன்ஸ். இப்ப நவுன்ஸ் அப்படின்னா என்ன? நேம் ஆஃப் அ பர்சன் ஆர் பிளேஸ் ஆர் அனிமல் ஆர் திங். சரி, இன்னும் கொஞ்சம் வாக்கியங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். இட் இஸ் அ டேபிள். இது ஒரு மேஜை. இங்க எது நவுன்? மேஜை என்கிற அந்த வார்த்தை தான் நவுன். ஏன்னா அது ஒரு பொருளை குறிக்கிறது. The school is near my house. பள்ளிக்கூடம் என்னுடைய வீட்டின் அருகில் உள்ளது. ஸ்கூல் அப்படின்னா என்ன? பள்ளிக்கூடம். நியர் என்றால் அருகே, ஹவுஸ் என்றால் வீடு. இந்த வாக்கியத்துல எதெல்லாம் நவுன்ஸ்? ஸ்கூல், ஹவுஸ் ஆகிய இந்த இரண்டு வார்த்தைகளும் நவுன்ஸ். Did you study in that school? இது ஒரு கேள்வி. நீ அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாயா? You அப்படின்னா நீ, ஸ்டடி அப்படின்னா படித்து, ஸ்கூல் அப்படின்னா ஏற்கனவே பள்ளிக்கூடம்னு நம்ம பார்த்தோம். இங்க எது நவுன்? ஸ்கூல். Do you have a pen? உன்னிடம் ஒரு பேனா உள்ளதா? இதுவும் ஒரு கேள்வி. இங்க என்ன கேக்குறாங்க? எழுதுற பென்னை பத்தி கேக்குறாங்க. எனவே பென் என்பது இங்க நவுன். கமல் is a great actor. கமல் ஒரு சிறந்த நடிகர். இந்த வாக்கியத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு நபரை பத்தி சொல்றாங்க. எந்த நபரை பற்றி சொல்லியிருக்கு? கமல் என்கிற அந்த நபரை பற்றி கூறியிருக்கு. அவர் யார்? அவர் ஒரு நடிகர். இங்க கமல், ஆக்டர் ஆகிய இந்த இரண்டு வார்த்தைகளும் நவுன்ஸ். இஸ் என்பது verb, ஏ என்பது ஆர்டிகிள். கிரேட் அதாவது சிறந்த என்ற அந்த வார்த்தை adjective. verb, article, adjective இத பத்தியெல்லாம் நம்ம அப்புறமா விரிவா பார்க்கலாம். சரி, இப்ப ஒரு உரையாடலை பார்க்கலாம். Are you studying in a school? Yes, I am studying in a school. சரி, இதனுடைய அர்த்தத்தை இப்ப நம்ம தமிழ்ல பார்க்கலாம். Are you studying in a school? நீ பள்ளியில் படித்துக் கொண்டு இருக்கிறாயா? Are you studying அப்படின்னா நீ படித்துக் கொண்டிருக்கிறாயா என்று அர்த்தம். Studying என்பது verb, in அப்படிங்கிற அந்த வார்த்தை preposition. இவங்களை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த வாக்கியத்துல எது நவுன் என்பதை இப்ப பார்ப்போம். ஸ்கூல் என்பதுதான் இங்க நவுன், அதாவது பெயர்ச்சொல். சரி, அடுத்த வாக்கியத்தை பார்க்கலாம். எஸ், ஐ ஆம் ஸ்டடியிங் இன் அ ஸ்கூல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆம், நான் பள்ளியில் படித்துக் கொண்டு இருக்கிறேன். எஸ் என்றால் ஆமாம், ஆம். ஐ ஆம் ஸ்டடியிங் என்றால் நான் படித்துக் கொண்டு இருக்கிறேன். ஆம் ஸ்டடியிங் இது ஒரு செயலை குறிக்கிறது. இது ஒரு verb என்று அழைக்கப்படும். இதனை பற்றி நாம் பின்பு பார்ப்போம். இந்த வாக்கியத்துல எது நவுன்? ஸ்கூல் அப்படின்னா பள்ளி. அது ஒரு இடத்தின் பெயரை குறிக்கிறது இல்லையா? அதனால ஸ்கூல் என்ற இந்த வார்த்தை நவுன். Nouns are names of a person, places, animals or things. சரி, இப்போ இந்த ஒரு வாக்கியத்தை பார்க்கலாம். மோகன் is a student. மோகன் ஒரு மாணவன். இந்த வாக்கியத்துல மோகன் என்பவர் யார் என்பதை பற்றி கூறியிருக்கு. மோகன் யார்? மோகன் ஒரு மாணவன்.
இங்க எது நவுன்? மோகன் மற்றும் ஸ்டூடெண்ட் ஆகிய இந்த 2 வார்த்தைகளும் இந்த வாக்கியத்துல நவுன்ஸ். ஆனா மோகன் அப்படிங்கிற அந்த நவுனுக்கும் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அந்த நவுனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. மோகன் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை பத்தி நம்ம சொல்றது. ஆனா ஸ்டூடெண்ட்ங்கிற வார்த்தை யாரை பத்தியும் நம்ம சொல்லலாம். அதாவது ஆர் மோகன் இஸ் a student, மீரா இஸ் a student, ஹரி இஸ் a student, ராம் இஸ் a student, ஜே மோகன் இஸ் a student. இந்த வாக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா ஜே மோகன், மீரா, ஹரி, ராம், ஆர் மோகன் இதெல்லாம் மாணவர்களுடைய பெயர்கள். இப்ப நம்ம பார்த்த இந்த வாக்கியங்கள் எல்லாம் பெயர் மட்டும்தான் மாறியிருக்கு. இஸ் a ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது எல்லா வாக்கியங்கள்லையும் மீண்டும் மீண்டும் வந்திருக்கு. அப்போ ஜே மோகன், மீரா, ஹரி, ராம், ஆர் மோகன் ஆகிய இந்த பெயர்கள் எல்லாம் ப்ராப்பர் நவுன்ஸ் என்று அழைக்கப்படும். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஒரு காமனான ஒரு வார்த்தை. அதை எந்த வாக்கியத்திலையும் நம்ம பயன்படுத்தலாம். அதனால அந்த வார்த்தை காமன் நவுன் என்று அழைக்கப்படும். நவுன் அப்படின்னா என்னன்னு இப்ப பார்த்தோம். இதனுடைய வகைகள் என்னென்னு இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நவுனோட வகைகள் ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன். ஓகே, ப்ராப்பர் நவுன் அப்படின்னா என்ன? ஒரு வாக்கியத்துல ஒரு குறிப்பிட்ட பெயர் இருந்ததுன்னா அது ப்ராப்பர் நவுன். காமன் நவுன்னா என்ன? ஒரு வாக்கியத்துல பொதுவா நம்ம பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அது காமன் நவுன். ப்ராப்பர் நவுன் அதோட இங்கிலீஷ் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு இப்ப பார்ப்போம். ப்ராப்பர் நவுன்ஸ் நேம் ஸ்பெஷல் பர்சன்ஸ், பிளேசஸ் ஆர் திங்ஸ். இன் விச் ஸ்கூல் ஆர் யூ ஸ்டடியிங்? நீங்கள் எந்த பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? அல்லது நீ எந்த பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறாய்? ஆங்கிலத்துல யூ என்ற அந்த ஒரு வார்த்தை நீ அல்லது நீங்கள் என்று இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் கொள்ளலாம். இந்த கேள்வியில எந்த வார்த்தை நவுன்? இங்கேயும் ஸ்கூல் என்ற அந்த வார்த்தை தான் நவுன். அடுத்து வரும் அந்த பதில் வாக்கியத்துல பார்ப்போம். I am studying in a primary school. நான் ஒரு ஆரம்ப நிலை பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வாக்கியத்துல ஸ்கூல் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் நவுன். இங்க இது ஒரு காமன் நவுனா உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. Which class are you studying in? எந்த வகுப்பில் நீ படித்துக் கொண்டிருக்கிறாய்? Which அப்படின்னா எந்த, கிளாஸ் அப்படின்னா வகுப்பு. யூ என்றால் ஏற்கனவே பார்த்தோம், அது நீ அல்லது நீங்கள் எதுவாகவும் இருக்கலாம். ஸ்டடியிங் என்றால் படித்து கொண்டு. ஸ்டடி என்றால் படித்து என்று அர்த்தம். ஸ்டடியிங் என்ற அந்த வார்த்தை ஒரு செயலை குறிக்குது. verb பற்றி நாம் பின்பு விவரமாக பார்க்கலாம். இப்போ இந்த கேள்வியில எந்த வார்த்தை நவுன்? கிளாஸ் அதாவது வகுப்பு என்கிற வார்த்தை இடத்தை குறிக்கும் சொல். அதனால இதுதான் நவுன். ஆனா அந்த கிளாஸ் என்பது ஒரு காமன் நவுன். அடுத்து I am studying in second standard. நான் 2ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டு இருக்கிறேன். இதில் எந்த வார்த்தை நவுன்? ஸ்டாண்டர்ட் என்ற அந்த வார்த்தை நான் படிக்கும் வகுப்பை குறிக்கிறது. அதனால இந்த வார்த்தை தான் நவுன்.